இபிஎஸ் அவர்கள் வந்து அமைதியாக இருந்த அந்த கூட்டத்தில் நடந்தப்ப அறிவிப்பு நடந்த அந்த நேரத்தில் ஆனால் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக ஏற்றுக்கணும் சார். சார், ஒரு தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள், முதலமைச்சர் யார் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுதான் நடக்குது. இதுதான் நாடு முழுக்க இதுதான். தேர்தலுக்கு மட்டும் இல்லைங்க, இதான நடைமுறை. முதலமைச்சர் வேட்பாளரா சட்டம் அதானே. முதலமைச்சர் வேட்பாளர் என்று எதுவுமே அபிஷியலாகவே இல்லையே. அந்தந்த கட்சி அதை சொல்லிக் கொள்ளலாம். நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் இந்த கூட்டணியிடம் முதலமைச்சர் வேட்பாளர் நான் சொல்றது அந்த கட்சி அதை சொல்லிக் கொள்ளலாமே தவிர நாங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்றோம். என்ன காரணம் சார்? அதுதான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் அதுதான் சொல்றேன். அது நடைமுறை. மோடி அவர்களை பிரதமராக யார் தேர்ந்தெடுத்தார்கள்? சார், பாஜக மோடி அவர்களை பிரதமராக தேர்ந்தெடுத்தது யார்? உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதுதான் இப்பயே நடக்கும். சார், மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக அந்த அறிவிக்கப்பட்ட காலகட்டம் வந்து 2013 செப்டம்பர் மாத காலகட்டத்தில். சார், நீங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் தான் சொல்றேன், ஒரு கட்சி அதை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுவதும் ஒரு கட்சி தான். அதனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அஇஅதிமுகவிலிருந்து முதலமைச்சர் வருவார் என்று எங்களுடைய தலைவர் சொன்னதில் தவறில்லை என்று தான் நான் கருதுகிறேன்.